Good evening, student. Welcome to all. 7th Max, Term 1, பருவம் 1, Chapter 6, இயல் 6, Information Processing, தகவல் செயலாக்கம். சரி, இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சம் பாக்கி இருக்கு. அந்த லாஸ்ட் அதை முடிச்சாச்சுன்னா அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அந்த சம்மை வந்து நம்ம புக்கில் பார்த்துட்டு வருவோம். அதாவது 6.2ல இந்த ஒரு நிமிஷம் இருங்க, புக் எடுக்கலாம். ஓகே, சம் பார்க்கலாம். 8th சம் வந்து 6.2 எக்ஸசைஸ் காட்டிடுறேன். பயிற்சி 6/2ல லாஸ்ட் சம்ல நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டோம் இல்லையா? கீழே உள்ள படத்தை உற்று நோக்கி கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். அதுல ஏயிலிருந்து டிக்கு செல்லும் அனைத்து வழித்தடங்களையும் காண்க அப்படிங்கறத நம்ம போட்டாச்சு இல்லையா? இந்த மாதிரி படம் போட்டு அதுல உள்ள எங்கெங்க என்னென்ன போகுது அப்படிங்கறது வழித்தடத்தை பார்த்துட்டோம். இப்ப அடுத்த 2 சப்டிவிஷன் பார்க்கலாம். 2வது சப்டிவிஷன் பாருங்க. இ மற்றும் சிக்கு இடையே உள்ள மிக குறைந்த தொலைவுள்ள வழித்தடத்தை காண்க. ஓகேவா? எதுக்கு? இ மற்றும் சிக்கு. சரி, முதல்ல அந்த படத்தை போட்டுப்போம். அப்பதான் அதுக்குள்ள நம்ம ஐடியா என்னங்கிறது கிடைக்கும். சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபைண்ட் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இ அண்ட் சி. சரி, கொல்லாமா சார்னா இருக்கிறதுலே மிக குறைந்த அளவு. அப்ப அங்க எங்க எந்த அளவு எங்கெங்கெல்லாம் போகுதோ அதை பார்த்துட்டு அதுல எது மிகச்சிறிய அளவோ அதான் நம்ம மிகச்சிறிய அளவு இல்லையா? சரி, கூட்டிக்கணும் எல்லாத்தையும். இருந்து சி எங்கெங்க பாதை போதோ அந்த பாதையெல்லாம் கூட்டி எது மிகச்சிறிய அளவோ அதான் நமக்கு அதை எழுத வேண்டியதான். சரி, முதல்ல அந்த படத்தை போட்டுமா. நமக்கு ஏலேருந்து இது பண்ணா தெரிஞ்சா போறோம். இஎஃப் 300 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஜி, இது வந்து டி, இலேருந்து டி, இது வந்து என்னது 150, இது வந்து 120, இது வந்து 200, இங்கேருந்து ஜிலேருந்து ஏ, ஏலேருந்து பி, பிலேருந்து டி, இது அளவுலான 100. எல்லாமே மீட்டர் தான். ஒரு அளவு எல்லாமே சேம் யூனிட் தான். இதுல 250, 100, இந்த சைடு சி, இது வந்து 200, இது வந்து என்னது 120. இவ்வளவு அளவு தெரிஞ்சாதான் நம்ம வந்து மிக குறைந்த அளவு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 6.2ல சம் நம்பர் 8. 8ல செகண்ட் சப்டிவிஷன். சரி, எதுக்கு போற அளவு கேக்குறாங்களா அதை எழுதுங்க. இலேருந்து சிக்கு, இ டு சி. ஓகேவா? சரி, இப்ப இ டு சி எந்தெந்த வழியா போலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இலேருந்து டிங்கிறது போகலாம். இ டு சின்னதோ இருக்கா? இலேருந்து டிக்கு போகலாம், டிலேருந்து சிக்கு போகலாம். ஓகேவா? அது ஒரு அளவு. அப்ப அது எங்க போகுதோ அந்த அளவை எழுதிடணும் நம்ம. இ டு டி, டி டு சி. ஓகேவா? அப்ப இ டு, இது வந்து இ. ஓகே, இ டு டி இங்கிறதுங்க. இ டு டி இது இருக்கு இல்லையா? இது வந்து என்ன இருக்கு? 120 இருக்கு. அப்ப 120 பிளஸ் டி டு சி எவ்வளவு? 200. அவ்வளவுதான், 2 தான் இருக்கு. இதுல இருந்து 1, இதுல இருந்து 1. இப்ப இது ரெண்டையும் கூட்டிப்போம். கூட்டினா என்ன வரும்? 320 வரும் இல்லையா மீட்டர். சரி, ஓகே. அடுத்தது இது ஒரு ரூட்டு. அடுத்தது ரூட் 1. இது மிகச்சிறிய அளவு தான் கேட்டிருக்காங்க. இது ஒண்டி தான் போகலாம். வேற ஏதாவது போலாமா? இ டு சி,
சரி, அடுத்தது ஆர் இன்னொரு வரிசையா போவோம். வரிசை என்னென்ன இருக்கு? இது வந்து மிகச்சிறிய அளவு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஈக்கும் சீக்கும் இல்ல, மிக குறைந்த அளவுல. ஓகே ஓகே, இது அப்பனா ஒண்ணு மிக குறைந்த தொலைவுனா இது ஒண்டியும் தான். இதெல்லாம் நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம் எல்லாம் இருக்கான்னு. இல இருந்து டிக்கு போகலாம், டில இருந்து பிக்கு போகலாம், பில இருந்து சிக்கு போகலாம், இப்படி போகலாம். நீங்க எப்படி போனாலும் உங்களுக்கு அளவு கூட தான் 220 வரும், இங்க ஒரு 120 இல்லையா? அது எப்படி இருந்தாலும் அதிகமா தான் வரும். அதனால மிக பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் மிகச்சிறிய தொலைவு எது, இதுல இருந்து இதுல போறதுதான். இது ஊர்வலகம் சுத்தி போனா கரெக்டா தெரியும் உங்களுக்கு அளவு. இதெல்லாம் அளவுலாம் கூட்டினா அதிகமா தான் வரும் இல்லையா? அதனால இந்த ஒண்ணு மட்டும் நீங்க நோட் பண்ணி காட்டினா போதும். E to D, D to C. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன்ல எதுக்கு போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பில இருந்து என்ன அளவு கேட்கறாங்கன்னா பி டு சி, பி டு எஃப். சில பி டு எஃப், இதான் இ டு சி, இது பி டு எஃப். இது செல்லக்கூடிய அனைத்து தொலைவையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேட்டுட்டு அதுல வந்து ஸ்டார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. பில இருந்து எஃப் எப்படிலாம் போலாமா அந்த மாதிரி போகணும். சரி, பி இங்க இருக்கு, எஃப் தோ இருக்கு. சரி, ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ரூட்டா பார்ப்போமா? R1, R1 பார்ப்போமா? R1 என்ன? பி, பி தான் ஸ்டார்டிங், அதனால நம்ம பில இருந்து ஆரம்பிச்சுப்போம். பி இப்படி போலாம் ஃபர்ஸ்ட். பி டு எஃப் தானே? பி டு ஏ, அடுத்தது ஏ டு ஜி, அடுத்தது ஜி டு எஃப். முடிஞ்சிருச்சா? வெளி பக்கமா வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பில இருந்து ஏக்கு வந்திருக்கோம், ஏல இருந்து ஜிக்கு வந்திருக்கோம், ஜில இருந்து எஃப். இது வந்து என்னது? நம்ம தேர்ட் சப்டிவிஷன் ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? சரி, இப்போ இதனுடைய அளவெல்லாம் என்னன்னு எழுதிங்க. இதனுடைய அளவுலாம் என்ன? பி டு ஏ என்ன? 250. ஏ டு ஜி என்ன? 100 பிளஸ், அடுத்தது இதுல இருந்து 150. இப்போ மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 500 மீட்டர். கூட்டி பாத்துங்க, 0 வரும் லாஸ்டா. இங்க 5 5 10, பேலன்ஸ் 1 1 1 2 2 4 1 5. ஓகேவா? நீங்க ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இப்படிலாம் ஒண்ணு கீழே ஒன்னாலாம் போட்டு கூட்டிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம நேரடியா அப்படியே வாய் கூட்டெல்லாம் கூட்டிக்கணும் இந்த மாதிரி உள்ளதெல்லாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? R2. இப்ப நோட் பண்ண வேண்டாம், நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறேன், லாஸ்டா நோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது என்னது? அதே பில இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி போலாம்? இப்படியே ஸ்டெப்பா வருவோம். ஃபர்ஸ்ட் இப்படி முடிஞ்சுட்டா அடுத்தது இப்படி வருவோமா? ஓகே, அப்ப பி டு டி. அடுத்த ரூட் என்ன? பி டு டி. டில இருந்து இ, இ டு எஃப். நல்லா கவனிச்சுங்க. ஸ்டார்டிங் பி இருக்கா பாத்துங்க, முடியிற இடத்துல எஃப் இருக்கான்னு பாத்துங்க. அப்பதான் அந்த கரெக்டா அந்த ரூட்ல வரமான்னு அர்த்தம். இல்லைன்னா சில பேர் இதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். அதனால ஸ்டார்டிங் எல்லாத்துலயும் ஆரம்பம் பி இருக்கான்னு பாத்துங்க, முடியிற இடத்துல எஃப் இருக்கான்னு பாத்துங்க. ஓகே, இப்ப இதனுடைய பில இருந்து டினுடைய அளவு என்ன? 100 பிளஸ் இது என்னது? 120. இதுல இருந்து இது 120 பிளஸ் இ டு எஃப் 300. இப்போ இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? 550. ஓகேவா? அப்படியே கூட்டி பாத்துங்க. இது 0 2, அடுத்தது 3 4 1 5. ஓகேவா? சரி, ஒரு முடிஞ்சிச்சா? 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது R3, மூணாவது ரூட் கண்டுபிடிக்க போறோம். ஸ்டார்டிங் என்ன? பி. அடுத்தது என்ன போலாம்? பில இருந்து டிக்கு போலாம், இப்படி போலாம். இது ரெண்டு முடிஞ்சிருச்சா? இந்த சைடு போனோம், இப்ப வெளி வழியா இந்த சைடு போனோம், இப்ப உள் வழியா போறோம். பில இருந்து டி, டில இருந்து ஜி, ஜில இருந்து எஃப். ஓகேவா? என்னது? பில இருந்து பி ஏற்கனவே போட்டோம். சி, சில இருந்து டி. ஆரோ மார்க் போடுங்க, நம்பர்ல மட்டும் பிளஸ் போடுங்க. பில இருந்து சில டி. கொஞ்சம் கீழே இறக்கி எழுதிங்க. R3, பில இருந்து டி, டில இருந்து ஜி, ஜில இருந்து எஃப். ஓகே, அப்ப பில இருந்து டி எவ்வளவு? 100. டில இருந்து ஜி 200. டில இருந்து டி தான் 200. இது என்னது? 150. இது இருக்கு. எஃப் தானே போகணும். ஜில இருந்து எஃப் 150. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, 450 மீட்டர். லாஸ்ட் ஒன் R4, ரூட் 4, வழி 4. அதனால அதையும் பில ஆரம்பிச்சுங்க. பி டு சி எங்க இருக்கு? பி எங்க இருக்கு? இதோ இருக்கு. சி இதோ இருக்கு. அடுத்தது டி,
அடுத்தது இ, இது வழியா ஏற்கனவே நம்ம எழுதிருக்குமான்னு செக் பண்ணீங்க. ஏன்னா வந்த ரூட்டே திரும்பி வரக்கூடாது நமக்கு. ஓகேவா? வந்த ரூட் வரக்கூடாது. இது வந்து B2D E2F தான் போட்டிருக்கோம். இங்க வந்து சி வழியா போட்டிருக்கோம். அதனால இதுக்கு டிஃப்ரெண்ட் உண்டு. அதனால திருப்பி ரிப்பீட் ஆகுதான்னு பாத்துங்க. வந்த ரூட்டு எதுவும் வருதான்னு பாத்துங்க. ஓகே, இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இது என்னது? B2Cங்கிறது என்னது? இது இருக்கு 120. C2Dங்கிறது 200 பிளஸ் அடுத்தது என்ன? D2E 120 இதான் போட்டு 120. லாஸ்ட் E2F 300. That is equal to 740. அவ்வளவுதான். ரூட் 4 ரூட் நம்ம எழுதியாச்சு. இப்ப இதோட நிப்பாட்ட கூடாது. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்கு. இதுல எது ஷார்டஸ்ட் ரூட்னு கேட்டிருக்காங்க, அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது இங்க குறைச்சலா இருக்குது நம்பர் வந்து எது வந்து இது வந்து என்ன 500, இது 520, 450, 740. அப்ப இதுதான் நமக்கு மிகச்சிறிய அளவு. இதான் மிகச்சிறிய அளவு. அதனுடைய இது என்ன? மிகச்சிறிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அல்லது ஷார்டஸ்ட் ரூட் அப்படின்னு போட்டு மிகச்சிறிய வழி, தமிழ்ல மிகச்சிறிய வழின்னு போட்டு இந்த வழியை எழுதிடுங்க. B2D D2G F. ஓகேவா? புரியுதா? அது B2D G2F. ஆன்சர் என்ன? 450 மீட்டர். அவ்வளவுதான், சம் முடிஞ்சிருச்சு. அதனுடைய எது மிகச்சிறிய ரூட்டுன்னு கேட்டிருக்காங்க, அதனுடைய வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க இதெல்லாம் போட வேணாம், படம் உங்க புக்ல இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ண போறோம், இந்த சைடு லெஃப்ட் சைடு மட்டும் எழுதிங்க, படம் தேவையில்லை. எக்ஸசைஸ் நம்பர் நோட் பண்ணீங்க, சம் நம்பர் நோட் பண்ணீங்க, சப்டிவிஷன் நோட் பண்ணீங்க. ஓகேவா? மீட்டர் தமிழ்ல மீட்டர்னு எழுதிக்கலாம் தமிழ் எழுதும்போது. ஓகேவா? மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம் நீங்க. சரி, அப்படியே நோட் பண்ணீங்க. இது வந்து ஹெட்டிங் இதான் கேட்டிருக்காங்க, அது ஹெட்டிங். அதே மாதிரி இது B2F. இது என்ன தமிழ்ல இருந்துன்னு அர்த்தம், இருந்து சிக்கு அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. நோட் பண்ணுங்க. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு, சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த சம் இதோட இதை முடிச்சுட்டு சொல்லுங்க, அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சு. நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? லாஸ்டா இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே இதை போட்டுருங்க. லாஸ்ட் ரூட் கேட்டிருக்காங்க. இது வந்து தேர்ட் சப்டிவிஷன். செகண்டும் தேர்டும். நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து தேர்ஸ்டே, இன்னைக்கு அடுத்த கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 10 கேள்வி கேட்பேன். அந்த 10 கேள்விக்குள்ள ஆன்சர் நீங்க வந்து ஃபுல்லா என்ன பண்ணணும், நான் நடத்துனதும் உள்ளேயும் படிக்கணும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் படிச்சுட்டு வாங்க. அதுல இருந்து நான் கேள்வி கேட்டுப்பேன். ஓகேமா? 10 மினிட்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின், ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்டுட்டு தான் நான் அடுத்தது நடத்த அடுத்த கிளாஸ்ல. அதனால அதை கொஞ்சம் நல்லா தரவா பார்த்துட்டு வாங்க இந்த சாப்டர் ஃபுல்லா. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கொஸ்டின் தான்.
வந்து அட்டன் பண்ணணும், டெஸ்ட்னா வராம இருந்துடாதீங்க. முக்கியமானது தெரிஞ்சுக்கணும், எப்படி இப்படிலாம் ஒன் வேர்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டாதான் ஈஸியா இருக்கும் எக்ஸாம்ல எழுதுறது. சரி, ஓகே, நோட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஓகே. சரி, அடுத்தது புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். ஒரு நிமிஷம் இருங்க, புக்ல எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஃபோர்த் சாப்டர் நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு என்னது ப்ரொபோர்ஷன், அதாவது டைரக்ட். ஃபோர்த் சாப்டர் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கறத ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப அதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதை ஆரம்பிச்சிடறேன். அதுல ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். சரி, இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த்ல பார்த்த ரீகால் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னு அப்படியே ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா அதனுடைய ப்ரொபோர்ஷனுங்கிறது அதுல இருந்து வந்து இருக்கிறது தான். அதனால நம்ம ரேஷியோ அப்படிங்கன்னா என்ன, எப்படி பண்ணோம் அப்படின்னு சிக்ஸ்த்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு தடவை அப்படியே ரீகால் பண்ணிட்டு நம்ம இதுக்கு வரலாம். ஓகேவா? சரி, நான் இந்த போர்டில் உங்களுக்கு அதில் உள்ளது சொல்லிடுறேன். சரி, இல்லைன்னா இதுலயே பார்த்துக்கலாம், ஒன்றும் தனியெல்லாம் பிரச்சனை இல்லை, இதுலயே பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சர்க்கிள் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சும்மா இது பார்த்தா போறோம், ஒன்றும் விலை எக்ஸ்பிளைன் ரொம்பலாம் நம்ம தெரிஞ்சுக்கல, சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம் எப்படி இருக்குன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக. ஓகே, இங்க வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்கு, இங்க சர்க்கிள் எத்தனை இருக்கு? 1 2 3 4 இருக்கு. ஓகே, இப்ப வந்து சர்க்கிள் எத்தனை இருக்கு? 4 இருக்கு இல்லையா? இது வந்து என்ன, டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிறத நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். இப்பதான் படம் காட்டுறேன். எத்தனை சர்க்கிள் இருக்கு? 4 இருக்கு. ஸ்கொயர் வந்து 1 2 3 4 5 6 இருக்கு. இது எப்படி ரேஷியோல எழுதலாம்? ரேஷியோங்கிறது என்ன, விகிதம். ரெண்டு புள்ளி வைக்கணும் இல்லையா? மேலையும் கீழையும் ஒரே இதோ இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் ரேஷியோ, விகிதம். எப்படி படிக்கணும்? இதை A:B படிக்கணும். அதான் ஞாபகம் இருக்கா? சிக்ஸ்த்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? அதான் ரேஷியோங்கிறது விகிதம், A:B அப்படின்னு படிக்கணும். அப்ப இதனுடைய என்ன நம்பர் என்ன? 4. இங்க வந்து 6. அப்ப 4:6. அப்ப இதனுடைய விகிதம் என்ன? 4:6 அப்படின்னு எழுதுறதா என்னது? ரேஷியோ. ஓரளவு ஞாபகம் வருதா? ஓகே, இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க, அவங்க இதெல்லாம் சிக்ஸ்த்லயே இருக்கு உங்களுக்கு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரீடர்ஸ் A:B அப்படின்னு சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க இது. ஓகேவா? சரி, அடுத்தது இதான் ரேஷியோ. இல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஈக்குவலன்ட் ரேஷியோ அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க சிக்ஸ்த்ல படிச்சிருப்பீங்க. நம்ம தேவைப்பட்டா இதுல பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம். அடுத்தது ப்ரப்போர்ஷன். ஓகேவா? ப்ரப்போர்ஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே A:B, இந்த ப்ரப்போர்ஷன் C:D அப்படின்னா இது வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். இது என்ன அப்படின்னா, இதனுடைய வேல்யூ இந்த மாதிரி சர்வ சமம், அதாவது விகித சமம். தமிழ்ல என்ன ப்ரப்போர்ஷன்னா விகித சமம்னு அர்த்தம், சமமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறது. இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த இருக்கு பாருங்க, இது வந்து ப்ராடக்ட். இதுல வந்து ஃபார்முலா என்னன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு இது ஒரு ஃபார்முலா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருந்தா. ஓகேவா? ஏயும் டியும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? மீன்ஸ்ங்கிறது இது ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம். இல்ல ஃபர்ஸ்டும் லாஸ்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது மாதிரி மிடில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது ரெண்டும் சமம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதான் ப்ரப்போர்ஷனுக்குள்ள ஃபார்முலா நமக்கு. பிசி ஈக்குவல் டு ஏடி. ஓகேவா? பிசிங்கிறது இங்க உள்ளது, ஏடிங்கிறது ஃபர்ஸ்டும் லாஸ்டும் உள்ளது. ஓகேவா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி நம்பர்ல கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு போட வேண்டியதான். இப்போ புரியுதா? ரேஷியோனா என்ன, ப்ரப்போர்ஷன் என்னன்னு தெரியுதா? சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்தது இதுக்கு வந்துடலாம், டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கு வந்துடலாம். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தமிழ் மீடியம் அடுத்தது சொல்றேன். ஓகேவா? சரி. இப்ப சரி, இது வந்து
ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துருவோம் நம்ம. ஈஸியான எக்ஸாமுக்கு வருவோம். இதோ இருக்கு பாருங்க. நம்பர் ஆஃப் ஷர்ட், அதாவது நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லையா? சரி, ஒரு ஷர்ட் வாங்குறீங்க. ஷர்ட்னா சட்டை இல்லையா? அதனோட விலை 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது 2 சட்டை வாங்குறீங்க. அப்ப என்ன ஆகும்? 1000 பெருக்கிக்க வேண்டியதுதானே? அது மாதிரி 3 சட்டைனா 1500 இல்லையா? 1500. 6னா 3000 இல்லையா? இப்ப இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம நம்பர் எடுக்க எடுக்க அதனுடைய ஆன்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? 2 இருக்கு ப்ரொபோர்ஷன்ல. டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? பொருள் வந்து, அதாவது பொருள் நம்ம வாங்க வாங்க அதனுடைய விலை என்ன ஆகும்? அதிகரிச்சுட்டே போகும். 2 அட் ஏ டயத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இன்னொன்னு கூட சொல்லலாம். அதாவது குழந்தைங்க இருக்காங்க. இப்ப ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? 2 பேருக்கு ஒரு சாக்லேட் வாங்குறாங்க. அப்ப 3 பேர் வந்து அடுத்தது 3 பேருக்கு என்ன 3 சாக்லேட், அது அதிகரிச்சுட்டே இருக்கும். அவங்க வாங்க வாங்க இன்க்ரீஸ் ஆக ஆக, பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக வாங்கக்கூடிய பொருளோட எண்ணிக்கை என்ன ஆகும்? அதிகமாகும். அது மாதிரி விலையும் என்ன ஆகும்? அதிகமாகும். இந்த மாதிரி ரெண்டுமே அதிகமாகிட்டே போகும். இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்னது? டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர். ஓகேவா? சரி, நம்ம இந்த மாடல்ல இந்த தமிழ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். இந்த மாடல்ல ஒரு சிமுலேஷன் உங்களுக்கு காட்டிட்டு அப்புறமா நம்ம சம்முக்கு போகலாம். தமிழ் மீடியம் சொல்லிடுறேன். இதே தான் தமிழ் மீடியம் தான் வரும். அந்த வேர்டிங் மட்டும் காட்டிடுறேன். நேர் விகிதம் என்னென்ன அப்படிங்கறத காட்டிடுறேன். இதுல 2 நேர் விகிதத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். ஓகேவா? சரி, விகிதம் மற்றும் விகித சமம். இப்பதான் சொன்ன என்னன்னு. விகிதம்னா எப்படி எழுதணும்னு சொன்ன? A:B எழுதலாம். அடுத்தது விகித சமம் எப்படி எழுதலாம்? A:B, விகித சமம் C:D. இதுல என்னது? உறுப்புகளின் பெருக்கல் பலன், நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். கோடி, கோடினா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட், இந்த லாஸ்ட். கோடினா கடைசின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் உறுப்பு 2வது பெருக்கிறது தான் கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன். நடு உறுப்புனா நடுவுல உள்ளது ரெண்டும், பியும் சியும். இதனுடைய பெருக்கல் பலன் சமம். அதாவது BC = AD. ஓகேவா? BC = AD. புரியுதா? சரி, இப்ப இதுதான் இந்த உதாரணம்லாம் சொல்லிட்டேன் விகிதத்துக்கு. அதை பார்த்துங்க. ரெண்டும் இங்கிலீஷ் மீடியத்துல, ரெண்டுலயும் ஒண்ணுதான் அது. அங்க இங்க உதாரணம் கொடுத்துருக்காங்க. சொன்ன சட்டைகளின் எண்ணிக்கை, சட்டையின் விலை. நம்ம எவ்வளவு சட்டை வாங்க போறோமோ அதனுடைய விலை என்ன ஆகும்? அதிகரிச்சுட்டே போகும். இதான் என்னது? நேர் விகிதம். ஒன்ன நம்ம பாத்துருவோம், எதிர் விகிதம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னொரு உதாரணம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. இனிப்புகளின் எண்ணிக்கையும் அவற்றை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் நேர் விகிதம் தான். ஏன்னா இனிப்பு ஒரு மாணவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், 2 மாணவனுக்கு தான் என்ன ஆகும்? 2 சாக்லேட் தான் ஆகும் இல்லையா? எல்லாம் பாதி பாதி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம முழுசா அப்படிங்கும் போது முழு பொருளா கொடுக்கணும்னா ஒண்ணு அதிகரிச்சுட்டே தான் போகும். மாணவரோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இனிப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்கும், மாணவர்கள் எண்ணிக்கையும் என்ன ஆகும்? சமமா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, இதான் வந்து நேர் விகிதம். ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? தந்த ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு அப்புறமா சம்முக்கு போலாம். இப்ப இதோ பாருங்களேன். இப்ப இதுல நம்ம ஒரு கிராஃப்ல, அதாவது நீங்க ஒரு வரைபடம் அர்த்தம். இதுல என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும், இதுல வந்து ஒய் இருக்கும். எக்ஸோட வேல்யூலாம் இங்க கீழே குறிச்சிருப்பாங்க, இங்க ஒய்யோட வேல்யூலாம் இங்க இருக்கும். என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் பீப்புள், அதாவது பீப்புளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, மக்களோட எண்ணிக்கை. கீழே வந்து காஸ்ட். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. ஏ குரூப் ஆஃப் 15 பீப்புள் கோஸ் டு த சினிமாக்கு போறாங்க. 15 பீப்புள் ஆல் டுகெதர் தே பே 75 rupees ஃபார் த டிக்கெட். டிக்கெட் எவ்வளவா? 75 ரூபான்னு சொல்றாங்க இல்லையா? சரி, எத்தனை பேர் போறாங்க? 15 பேர் போறாங்க. அப்படி இருந்ததுன்னா எந்த லெவல்ல அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க? அதிகரிச்சுட்டே போகும் அப்படிங்கிறாங்க. இந்த உதாரணமா காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இது அமௌண்ட். அப்படிதான் நம்ம பிரிச்சுக்கணும் சம் முடியும். அமௌண்ட் ஆஃப் பீப்புள், அதாவது மக்களோட எண்ணிக்கை எத்தனை? 15 பேரு. காஸ்ட் எவ்வளவு? 75 ரூபாய் இல்லையா? அது இப்ப அதே மாதிரி இப்ப 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருந்தா என்ன ஆகும்? இதை நீங்க டிக் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் என்னங்கிறது. இப்ப கிராஃப்லயும் நம்ம குறிச்சு காட்டியிருக்காங்க என்னென்ன வருதுங்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து இங்க இருக்கு பாருங்க. பீப்புள்ங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல. பிரைஸ்ங்கிறது ஒய். இது வந்து எக்ஸ், இது ஒய்ன்னு பேரு. உங்களுக்கு கிராஃப் வரும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் புரியும்.
இப்ப பாத்துங்க என்னங்கிறது. ஓகேவா? இது எக்ஸ், இது ஒய். இப்ப பாருங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 பேர்னா 75 ரூபாய் இல்லையா காஸ்ட். அப்ப 5 பேர்னா எவ்வளவு வரும்? 25 வரும். ஓகேவா? இங்க குறைச்சிட்டே காட்டுறாங்க. நம்ம அது பிரச்சனை இல்லை. இது இன்க்ரீஸ் ஆகும் குறையும். நமக்கு வந்து காஸ்ட் வந்து என்னன்னு பாத்துங்க. ஓகேவா? சரி, இதை விட வந்து இது இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 5னா 7 5 சார், இது 2 டிவைட் பண்ணா 5 கொடுத்துருக்காங்க. இதை 5ஆல பெருக்குனா 25, இதை 5ஆல பெருக்குனா 50, இதை 5ஆல பெருக்குனா 100. அதாவது நம்ம ஈக்குவல் ரேஞ்சில் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடுறோம். ஓகேவா? இது வந்து எக்ஸ்லயும் நீங்க ஒய்லையும் குறிச்சு காமிச்சிருக்காங்க. கிராஃப் வேற ஒன்றும் இல்லை. போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதிகரிச்சுட்டே தான் போகுது, கீழே வரல, மேலதான் வருது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதான் வந்து உங்களுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம சம் நிறைய போட போறோம் இதுல. அப்போ உங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, புக்ல உள்ள சம்முக்கு நம்ம வந்துருவோம். ஓகே, இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அங்க போறதுக்கு. அதனால எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்துட்டு அப்புறமா நம்ம போவோம். இன்னொன்னு இது வந்து இது நான் வந்து ஒண்ணு சொல்லிடுறேன், அப்புறமா உங்களுக்கு புரியும். இது முதல்ல வந்து இந்த ஃபார்ம்லாவை உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன மாடல்ல வரும்னு, அப்புறமா நம்ம சம்முக்கு போகலாம். இப்ப நேர் விகிதம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் மாடல். ஓகே, நம்ம முதல்ல சாப்டர் எழுதிட்டு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சம்முக்கு போலாம். சாப்டர் 4. இது வந்து ப்ரொபோர்ஷன் அப்படிங்கறத 2ஆ பிரிச்சிருக்காங்க. 2 ப்ரொபோர்ஷன் உண்டு, டைரக்ட், இன்டைரக்ட். ஓகேவா? சரி, டைரக்ட்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா வெறும் நேர் விகிதம் போட்டுக்கலாம்னா நேர் விகிதம், எதிர் விகிதம். ஓகேவா? ப்ரொபோர்ஷன்னா அது விகித சமம்னு சொல்லிக்கலாம், இல்ல விகிதம். ஜென்ரலாவே விகிதம் வரும். ப்ரொபோர்ஷனுக்கு வந்து விகித சமம், ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான் வரும். சரி, ஓகே. இப்ப இது முடிஞ்சிடுச்சு. இப்ப இது எந்த மாடல்ல இருக்கும் அப்படிங்கறத நான் இதுலயே சொல்லிடுறேன். இந்த டைரக்ட் எப்படி சொல்லியிருக்கேன், அதாவது ஸ்டூடெண்ட் மாணவர்களுடைய எண்ணிக்கை, சாக்லேட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. மாணவர்கள் எண்ணிக்கை, சாக்லேட்டின் எண்ணிக்கை. ஸ்டூடெண்ட், சாக்லேட் சிம்பிளா எழுதிருக்கேன், சாக்லேட் CHUOன்னு போட்டு. ஓகேவா? சரி, இது ரெண்டு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது நம்ம அடுத்தது வருவோம், இதை முதல்ல முடிச்சிருவோம், அப்புறம் இது வரும். இது ஆப்போசிட்ல வரும், அவ்வளவுதான். ஒண்ணு அதிகரிச்சா இன்னொன்னு குறையும். ஓகேவா? இதோட இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இது அடுத்தது தனியா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இதுதான் பார்க்க போறோம். ரெண்டுமே என்ன ஆகும், ஒண்ணு அதிகரிச்சா ரெண்டுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்ப இது ஒரு உதாரணம். மாணவர்கள் எண்ணிக்கை, சாக்லேட் எண்ணிக்கை பார்த்தோம். அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம், ஷர்ட் பார்த்தோம் இல்லையா? இப்போ சட்டையினுடைய எண்ணிக்கையும் என்னது, இன்னொன்னு என்ன, சட்டையினுடைய விலை. இது ரெண்டு என்னது, இதுவும் வந்து நேர் விகிதம். ரெண்டுமே நேர் விகிதம். ஓகேவா? இதெல்லாம் வந்து உதாரணம், எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து நேர் விகிதத்தோட உதாரணம் இதெல்லாம். சரி, புரியுதா? இப்ப என்ன கான்செப்ட், இதெல்லாம் எழுத வேண்டாம், சும்மா தெரிஞ்சுட்டா போறோம். இப்ப நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த போட போறோம். இப்ப இதுக்கு வந்து ஒரு உதாரணம் இப்ப புக்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, அந்த சம்ம பார்த்துட்டு நம்ம எக்ஸைஸ் சம் போலாம். இருக்கு பாருங்க. எடுத்துக்காட்டு 4ல் 1. 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சிலின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதிரி பாக்ஸ் கணக்கு கொடுத்திருந்தாலே நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். குழந்தைகளோட எண்ணிக்கையை தனியா பிரிச்சுக்கணும், பென்சிலோட எண்ணிக்கையை தனியா பிரிச்சுக்கணும். குழந்தைகளோட எண்ணிக்கை மொத்த பென்சில் வந்து, குழந்தைகளை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. குழந்தைகள் வந்து 6, ஃபர்ஸ்ட் 6 இல்லையா? சரி, அடுத்தது குழந்தைகளோட 100 குழந்தைகள் என்ன, 18.
இந்த குழந்தைகள்ல முடிச்சுட்டு அப்புறமா கீழே வாங்க. ஓகேவா? அப்ப முதல் 6, அடுத்தது 18. அப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இங்க 6 போட்டுங்க, இங்க 18 போட்டுங்க. ரெண்டுமே குழந்தைகளுக்குரியதுதான். அடுத்தது பென்சிலுக்கு வாங்க. பென்சில் எத்தனை இருக்கு? 24 பென்சில் இருக்கு. ஓகே, போட்டாச்சா? 24 பென்சில் போட்டாச்சு. அடுத்தது 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சிலின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. அப்ப இந்த கண்டுபிடிக்கிறது என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப குழந்தைகள் என்னோட எண்ணிக்கை எழுதி வச்சு பென்சிலோட எண்ணிக்கை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க. குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பென்சிலின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இல்லையா? ஆமா, ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பென்சில் கொடுத்தாங்கன்னா 2 குழந்தைகளுக்கு எத்தனை கொடுக்கணும்? 2 கொடுக்கணும். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகும் இல்லையா? அதிகரிச்சுட்டே போறதுனால இது என்ன? கண்டிப்பா நேர்விகிதம் தான் இல்லையா? சரி, இவை நேர்விகிதத்தில் அமைந்துள்ளன. இப்ப நேர்விகிதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நான் புக்லயே காட்டிடுறது. இந்த சம் போடும்போது நான் எழுதிடுறது இருக்கு. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. ஓகேவா? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே. எக்ஸுங்கிறத நம்ம ஒரு வேல்யூ எடுத்துட்டோம்னா மேல உள்ள வேல்யூ, கீழே உள்ளது ஒய். ஓகேவா? அது ஈக்குவல் டு கே. கேங்கிறது ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது நம்பர், கண்டுபிடிக்கிற நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? அதான் இங்க போட்டுக்கணும். ஓகேவா? இதான் அந்த ஃபார்முலா. இதுபடி நம்ம என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ் ஒய் பை ஒய் ஒய், அதாவது எக்ஸுங்கிறது இது ஃபுல்லுமே எக்ஸ், இது ஃபுல்லுமே ஒய். ஓகேவா? நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? பிரிச்சுக்கணும் அதை. சரி, நான் இதை அப்படியே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். எடுத்துக்காட்டு 4ல் 1 இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு இங்க வந்து போடும். If 6 children shared 24 pencil equally, then how many pencil are required for 18 children? சரி, இது என்னது? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல ஃபார்முலா x1 by y1 equal to x2 by y2. 2 இருக்கிறதுனால 2 டேர்ம் போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப நான் இதை போடலாம். போட்டாதான் புரியும் உங்களுக்கு, வாயால சொன்ன புரியாது. இதே மாடல் போட்டோம்னா அங்க நமக்கு வந்து 1 வேர்ட்ல டேஷ், அதாவது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்னு கேட்டிருக்காங்க. 2 மார்க்ல இந்த மாடல் வருது. அதனால இந்த பேசிக்கை நம்ம முடிச்சிருவோம், அப்புறம் அங்க போயிடும். எக்ஸாம்பிள் 4.1. சரி, நம்ம சம்பளம் எழுதிட்டு இருக்க வேண்டாம், இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிப்போம். நம்பர் ஆஃப் சில்ட்ரன், நம்பர் ஆஃப் பென்சில், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஓகேவா? சரி, இதெல்லாம் நம்ம சும்மா சம் தான் புக்லயே இருக்கு, அதனால நம்ம நம்பர் தான் நமக்கு தேவை. சும்மா பாக்ஸ் போட்டுக்கலாம். 6, 18, 24x. சரி, இப்ப ஜெனரல் மாடல் ஃபார்ம்ல என்ன சொன்னேன்? எக்ஸ். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கறது எழுதுங்க. இது கண்டிப்பா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஏன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இதுவும் இன்க்ரீஸ் தான், அப்படிதான் குறி போடணும். ரெண்டுமே அதிகரிச்சுட்டு போகுது இல்லையா? அப்ப இது கண்டிப்பா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர்விகிதம் எழுதிட்டு இதான் அந்த ஃபார்முலா மாடல். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே. சரி, இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு டேர்ம் இந்த டேர்ம் மட்டும் இருந்தாலும் எக்ஸ் ஒய் பைன்னு எடுத்துக்கலாம். இங்க 2 டேர்ம் இருக்கிறதுனால ஒன்னு எக்ஸும் இன்னொன்னு ஒய்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? சரி, அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? x1 by y1. ஃபர்ஸ்ட் டேர்ம் இது ரெண்டையும், இது வந்து எக்ஸ், இது ஒய் இல்லையா? அப்ப இது ஒண்ணு எடுத்துக்கணும் பைனா. அப்ப x1 by இது வந்து x1, இது y1. அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது x2, இது y2. இப்ப புரியுதா ஈஸியா? அப்படியே நீங்க இதுல போடலாம். சரி, ஈக்குவல் டு அடுத்தது என்ன? x2 by y2. இந்த கேக்கு பதில தான் நம்ம வேல்யூவை அது வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கே போட்டாலும் தப்பு கிடையாது. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ அங்க வந்துடும். சரி, இப்ப இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க நம்பரை. இதை நம்ம போட்டாச்சுனாலே வேலை முடிஞ்சிடும். x1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 6, y1 என்ன 24, x2 என்ன 18, y2 என்ன x தெரியாது. ஓகேவா? அவ்வளவுதான். இது இந்த பாக்ஸ் அங்கேயே நீங்க இருந்தா நீங்க போட்டுக்கணும், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு வேலை முடியும். ஓகேவா? இது நிறைய மெத்தட்ல போடலாம். நமக்கு ஈஸியா உள்ள மெத்தட் ஃபர்ஸ்ட் ஒன்னே நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க. கிராஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை கொண்டு போய் இங்க பெருக்கணும். இந்த நம்பரை கொண்டு போய் இங்க பெருக்கினா என்ன வரும்? 6 × x ஈக்குவல் டு இந்த நம்பரை கொண்டு போய் இங்க பெருக்குங்க, 24 × 18.
ஓகேவா? புரியுதா? இதெல்லாம் நோட் பண்ணவே வேண்டாம், எல்லாம் புக்ல இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா போறோம் எப்படின்னு. ஓகேவா? சரி, இந்த முடிஞ்சிருச்சு. அவ்வளவு. எக்ஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 18. இங்க பெருக்கல்ல இருக்க 6 இந்த பக்கம் வந்தா வகுத்தல் ஆயிடும். ஓகேவா? எப்போதுமே இந்த பக்கம் பிளஸ்ஸா இருந்தா இங்க போனா மைனஸ் ஆகும், இங்க மைனஸா இருந்தா இங்க பிளஸ் ஆகும், இங்க பெருக்கல்ல இருந்தா இங்க வகுத்தல் ஆகும், இங்க வகுத்தலா இருந்தா இங்க பெருக்கல் ஆகும், மாறி மாறி வரும் அது. ஓகேவா? சரி, இப்ப நம்ம போட்டாச்சு பெருக்கல்ல உள்ள 6 கீழே. இப்ப இதுல அடிச்சா என்ன வரும்? 1 6 6, இதை அடிச்சா 4 6 24. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படி எழுதிங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? 4 இன்ட்டு 18. முடிஞ்சிச்சா? இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 72 வரும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அப்ப நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கேன்னு போட்டுக்கலாம், இல்ல நம்ம கண்டுபிடிக்க எக்ஸ் தானே வச்சிருக்கோம். இந்த எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த எக்ஸுக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 72. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதை முடிச்சுட்டு லாஸ்ட் ஆன்சர் எடுத்து எழுது. இது என்னது? நம்பர் ஆஃப் பென்சில் 24. இந்த சில்ட்ரனுக்கு உரிய பென்சில் வந்து எத்தனை? 2வது பெருக்குலயும் இந்த எக்ஸனுடைய வேல்யூ 72. அவ்வளவுதான். புரியுதா? இது எப்படி போட்டிருக்கோம்னா இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், அந்த மெத்தடை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது அப்படியே புக்ல இருக்கு, நீங்க போட வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதோட இது பண்ணிப்போம். இதை பார்த்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது நம்ம எக்ஸசைஸ் சம்லாம் போடலாம். ஓகேவா? அதே மாதிரி எம்சிக்கு பார்த்துட்டு வாங்க. 6th சாப்டர்ல எம்சிக்கு 1 வேர்டு கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் எதுக்கு சொல்லணும். கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணுங்க, உங்களால முடியும். தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுவேன் என்ன ஆன்சருங்கிறத. அதனால நீங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.